தலைப்பு: கமலா. சித்தார்த்தன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொண்டிருந்தான். இந்த உலகமே மாறியிருந்தது. அவனின் இதயம் உவகையில் துள்ளியது. வனங்கள் அடர்ந்த மலைகளின் மேலே சூரியன் உதிப்பதையும் புன்னை மரங்கள் அடர்ந்த கடற்கரைகளில் அது மறைவதையும் அவன் கண்டான். இரவுகளில் நட்சத்திரங்கள் வானவெளியில் தங்கள் வசிப்பிடத்தை வெளிச்சமிட்டு காட்டுவதையும் அவன் கண்டான். மரங்கள், நட்சத்திரங்கள், விலங்குகள், மேகங்கள், வானவில், பாறைகள், மூலிகைகள், மலர்கள், ஓடை, நதி, அதிகாலையில் புல்லின் மீது உறங்கும் பனித்துளி, தூரத்தில் தெரியும் நீலமலைகள், பாடும் பறவைகள், ரீங்கரிக்கும் வண்டுகள், நெல் வயலை கோதிவிட்டு செல்லும் தென்றல் காற்று என எல்லாவற்றையும் அவன் புதிதாக கண்டு ரசித்தான். இவை அனைத்தும் எப்போதும் இப்படியேதான் இருந்திருக்கின்றன. இதைவிட 1000 மடங்கு வண்ணமயமானதும் அழகானதுமாக கூட இருந்திருக்கின்றன. சூரியனும் நிலவும் மாறி மாறி உதித்து கொண்டேதான் இருந்திருக்கின்றன. நதி ஓடிக்கொண்டேதான் இருந்திருக்கிறது. வண்டுகள் ரீங்கரித்து கொண்டேதான் இருந்திருக்கின்றன. ஆனால் இதற்கு முன்பு இவை அனைத்தும் வெறும் மாயைகளால் பின்னப்பட்ட வலையாகத்தான் சித்தார்த்தனுக்கு தோன்றியிருக்கின்றன. கண்ணுக்கு புலனாகவும் இந்த தோற்றங்களுக்கு பின்னால் ஒரு பேருண்மை மறைந்திருப்பதாகவும், இவையெல்லாம் சிந்தனைகளின் சூட்டினால் துளைக்கப்பட வேண்டிய வெறும் மேல் பூச்சுகளாகவும் தான் அவனுக்கு தோன்றியிருக்கின்றன. ஆனால் இப்போது அவனின் கண்கள் திறக்கப்பட்டு அவற்றின் அழகை உணர்ந்திருக்கின்றன. அவன் இப்போது இந்த உலகையே பெரிதும் விரும்பினான். அவனுக்கு கண்ணுக்கு அகப்படாத பேருண்மைகளும் பரம்பொருள் ரகசியங்களும் சுவாரஸ்யமற்றவையாகின. ஒரு குழந்தை போல இந்த உலகை இரசித்து கொண்டு இப்படியே இருந்து விடுவதே போதும் என்று நினைத்தான். நிலவும் நட்சத்திரங்களும், நதியும் கரையும், காடும் கல்லும், ஆட்டுக்குட்டியும், தேனியும், மலரும் பட்டாம்பூச்சியும் அத்தனையும் அழகு ஜொலித்தன. சந்தேகங்களை மறந்துவிட்டு ஒரு குழந்தை போல் கண்ணுக்கு தெரியும் அழகை இரசித்து சுதந்திரமாக வாழ்வது ஆனந்தமாக இருந்தது. வெயில் அவன் உடம்பில் வித்தியாசமாக சுட்டது. நிழல் அவனை வித்தியாசமாக குளிர்வித்தது. நதி நீரும் வாழைப்பழமும் பூசணிக்காயும் வித்தியாசமாக சுவைத்தன. பகலும் இரவும் அதிவேகமாக கடந்தது. ஒவ்வொரு மணி நேரமும் கடலில் மிதக்கும் கப்பலைப் போல வேகமாக மிதந்து கடந்தது. அவை ஒவ்வொன்றிற்கும் பின்னால் கப்பலில் இருக்கும் புதையல் போல அத்தனை ஆனந்தங்கள் இருந்தன. காடுகளில் உள்ளதிலேயே உயரமான மரங்களின் உச்சாணி கொம்புகளில் தாவி விளையாடும் குரங்கு கூட்டத்தின் பேராசை ததும்பும் பாடல்களை அவன் கேட்டான். பெண் ஆட்டை பின்தொடர்ந்து சென்று புணரும் ஆண் ஆட்டை அவன் கண்டான். ஏரிக்கரையில் மீன் கொத்தி பறவைகள் லாவகமாக இரைப்பிடிப்பதையும், அவற்றிடமிருந்து தப்பிக்க மீன் கூட்டங்கள் நழுவி துள்ளும் போது பிரகாசமாய் ஜொலிப்பதையும் அவன் கண்டான். அந்த ஏரி நீரின் அசைவுகளில் இருந்து வெளியான வலிமையும் உயிர் துடிப்பும் அந்த மீன் கொத்தி பறவைக்கு வலுவூட்டி அதை மேலும் தீவிரமாக வேட்டையாட வைத்தது. இவை அனைத்தும் எப்போதுமே இருந்திருக்கின்றன. ஆனால் அவன் அவற்றை கவனிக்கவே இல்லை. அவற்றோடு உறவாடவில்லை. இப்போது அவன் அவற்றின் ஒரு அங்கமாகிவிட்டான். ஒளியும் நிழலும் அவன் கண்களூடே சென்றன. நிலவும் நட்சத்திரங்களும் அவன் இதயத்தின் வழியாகச் சென்றன. செல்லும் வழியில் சித்தார்த்தன் இதற்கு முன்பு சீதாவனத்தில் நிகழ்ந்தவற்றையும், அங்கே கேட்ட போதனைகளையும், மகான் புத்தரையும், அவருடனான உரையாடலையும், கோவிந்தனிடமிருந்து விடை பெற்றதையும் அசை போட்டு கொண்டே வந்தான். புத்தரோடான உரையாடலில் அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு நினைவில் வர வர அப்போது அவற்றிற்கு இதுதான் அர்த்தமாக போகிறது என்று தெரியாமல் இருந்த பேதைமையை நினைத்து வியந்தான்.
புத்தரிடம் இருக்கும் மர்மமான அந்த பொக்கிஷம் அவரின் போதனைகளில் அல்லவென்றும், தனக்கு ஞானம் கிடைத்த நொடியில் அவர் உணர்ந்த விவரிக்க முடியாத, போதிக்க முடியாத அந்த உணர்வுதான் என்றும், அவரிடம் சொன்னதையும் அதை தானும் தற்போது உணர்ந்து கொண்டிருப்பதையும் அவன் சிந்தித்து வியந்தான். தன் சுயமே ஆன்மா என்றும் அதன் ஆழத்தில் பிரம்ம சூட்சுமமே அடங்கியிருக்கிறதென்றும் அவன் எப்போதுமே அறிந்திருந்தான். ஆனால் அந்த சுயத்தை தர்க்க சிந்தனைகளின் வழியாக அவனால் ஒருபோதும் அடைய முடிந்ததே இல்லை. உடலும் புலன்களும் சுயமாகாதது போலவே சிந்தனைகளும் சுயம் அல்லவென்றும் பகுத்தறிவும் கல்வி ஞானமும் சிந்தனைகளின் வழியாக உண்மைகளை ஆராய்ந்து அறியும் கலையும் கூட அந்த சுயத்திடம் இட்டு செல்ல முடியாதென்றும் அவன் உணர்ந்தான். புலன்களை அடக்கி தேடினாலும் சிந்தனைகளை அடக்காமல் சுயத்தை அறிவது கடினம் என்றும், சிந்தனைகளும் கூட மீண்டும் தன்னை இந்த உலகிற்குள்ளேயே கொண்டு வந்துவிடும் என்றும் அவன் புரிந்து கொண்டான். புலன்களும் சிந்தனைகளும் அழகானவை. அவற்றின் பின்னால் ஆழமான ஞானம் உள்ளது. இவ்விரண்டிற்குமே போதிய கவனம் செலுத்தினால் மட்டுமே கேட்க முடியும். அந்த குரல் சொல்வதை தவிர வேறெதற்கும் முயற்சிக்கவும் வேறெதையும் சிந்திக்கவும் அவனுக்கு விருப்பமில்லை. மிகச் சரியாக தனக்கு ஞானம் பிறக்கவிருக்கின்ற அந்த புனித கணத்தில் எதற்காக புத்தர் அந்த போதி மரத்தடியில் அன்று அமர்ந்தார்? இது போல ஒரு குரல்தான் அவரை அன்று அங்கே அமரச் செய்திருக்கிறது. தன்னை வருத்தி கொள்ளும் விரதங்களையோ அர்ச்சனைகளையோ வழிபாட்டையோ புண்ணிய நீராடல்களையோ உணவையோ நீரையோ உறக்கத்தையோ கனவையோ அவர் தேடவில்லை. அந்த குரல் சொன்னதை மட்டும் கேட்டார். வெளியே எங்கிருந்தும் வராமல் தனக்குள் இருந்தே வரும் இந்த குரலை காது கொடுத்து கேட்பதும் அது சொல்வதை செய்ய தயாராய் இருப்பதும் மட்டுமே போதுமானது. வேறெதுவும் வேண்டாம். அன்றிரவு நதிக்கரையில் பரிசல்காரனின் எளிய குடிலில் உறங்கும் போது சித்தார்த்தன் ஒரு கனவு கண்டான். துறவிகளின் மஞ்சள் ஆடையை உடுத்திக்கொண்டு கோவிந்தன் அவன் முன்னே நின்றான். அவன் சித்தார்த்தனை பார்த்து சோகமாக, என்னை ஏன் விட்டு வந்தாய் என்று கேட்டான். அதை கேட்டதும் உணர்ச்சி பெருக்கில் அவனை கட்டி தழுவி மூத்தமிடுகையில் கோவிந்தன் மறைந்து ஒரு பெண்ணாக மாறிவிட்டான். சித்தார்த்தன் அந்த பெண்ணின் மார்பிலேயே மயங்கி அவளின் பாலை பருகினான். அந்த பாலின் சுவையில் ஆணும் பெண்ணும் சூரியனும் காடுகளும் விலங்கும் மலரும் அத்தனை பழங்களும் உலகின் அத்தனை இன்பங்களும் நிறைந்திருந்தது. அந்த சுவையின் போதையில் அவன் நினைவிழந்தான். கனவு தெளிந்து அவன் விழித்தபோது குடிலுக்கு வெளியே அமைதியாக நதி சலசலத்து கொண்டிருந்தது. தூரத்தில் காட்டுக்குள்ளிருந்து ஒரு ஆந்தையின் ஆழமான கூக்குரல் இனிமையாக கேட்டது. பொழுது புலர்ந்ததும் சித்தார்த்தன் அந்த பரிசல்காரனிடம் தன்னை அக்கறையில் கொண்டுவிட வேண்டினான். காலையின் ஒளியில் நதி சிவந்து அலையாட அதன் மேலே அந்த மூங்கில் பரிசலில் இருவரும் நதியை கடந்தனர். இந்த நதி பேரழகாக இருக்கிறது என்று சித்தார்த்தன் பரிசல்காரனிடம் சொன்னான். அதற்கு பரிசல்காரன், ஆம், மிக அழகானது இந்த நதி. உலகில் வேறெதையும் விட இதை நான் அதிகம் விரும்புகிறேன். இதன் பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். இதன் கண்களுக்குள் நான் பல உண்மைகளை பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நதி பல உண்மைகளை கற்றுக் கொடுக்க வல்லது என்றான். அக்கரையை அடைந்ததும் பரிசலில் இறங்கி அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, உங்கள் உதவிக்கு கைமாறாக கொடுக்க என்னிடம் பணமோ பொருளோ இல்லை. நான் வீடில்லாதவன், பிராமண குலத்தை சார்ந்த ஒரு சமணன் என்றான் சித்தார்த்தன். அதை நான் தெரிந்து கொண்டேன். உங்களிடம் இருந்து நான் விலையாக பணமோ பொருளோ எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு தேவையானதை நீங்கள் வேறொரு சமயம் தருவீர்கள் என்றான் பரிசல்காரன். அப்படியா நினைக்கிறாய் என்று சித்தார்த்தன் வேடிக்கையாக கேட்டான். நிச்சயமாக. இதையும் நான் இந்த நதியிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டேன். அனைத்தும் திரும்பி வந்துதான் ஆக வேண்டும். சமணரே, நீரும் திரும்பி வருவீர்கள்
இப்போது எனக்கு விடை கொடுங்கள். உங்கள் நட்பே நீங்கள் எனக்கு தந்த பரிசாக இருக்கட்டும். நீங்கள் தெய்வங்களை வழிபடும் போது என்னையும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அவன் விடைபெற்றான். அவனின் பேச்சையும் கருணையையும் நினைத்து சித்தார்த்தன் புன்முறுவல் பூத்தான். அவன் கோவிந்தனைப் போல இருக்கிறான். என் பாதையில் நான் சந்திக்கும் மக்கள் அனைவரும் கோவிந்தனைப் போலவே இருக்கிறார்கள். அனைவரும் எனக்கு உதவி செய்துவிட்டு அதை புண்ணியமாகவும் நினைக்கிறார்கள். அனைவரும் பணிவானவர்கள். அனைவரும் நட்பை விரும்புகிறவர்கள். குழந்தைகளைப் போல எதையும் பெரிதாக யோசிக்காமல் பிறர் சொல் கேட்டு வாழத் தயாராக இருக்கிறவர்கள் என்று அவன் நினைத்து கொண்டான். அன்று மதியம் அவன் ஒரு கிராமத்தை வந்தடைந்தான். மண் குடில்களுக்கு வெளியே சிறு பிள்ளைகள் தரையில் உருண்டு விளையாடிக் கொண்டிருந்த அவர்கள் எல்லாரும் ஒரு சமணனை கண்டதும் பயந்து ஓடினர். கிராமத்தின் மறு எல்லையில் பாதை ஒரு ஓடையை ஒட்டிச் சென்றது. அந்த ஓடையின் கரையில் அமர்ந்து ஒரு பெண் துணிகளை துவைத்து கொண்டிருந்தாள். அவன் அவளுக்கு வணக்கம் சொன்னான். அவள் கண்களில் உள்ள ஒளி தெரியுமாறு அவள் நிமிர்ந்து அவனை நோக்கி சிரித்தாள். வழக்கமான பாதசாரிகளைப் போலவே அவளை வாழ்த்திவிட்டு அவன் நகரத்திற்கு இன்னும் எத்தனை தூரம் செல்ல வேண்டும் என்று விசாரித்தான். அவள் எழுந்து அவனை நோக்கி வந்தாள். அவளின் நனைந்து இதழ்கள் அவளின் இளைய முகத்தில் கவர்ச்சிகரமாக மின்னின. அவள் அவனோடு கொஞ்ச நேரம் சிரித்து பேசினாள். அவன் சாப்பிட்டானா என்று விசாரித்தாள். சமணர்கள் பெண் வாசனையே இன்றி வாழ்வது உண்மையா என்று விசாரித்தாள். அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது காம சாஸ்திரங்கள் மரமேறுதல் என்று விவரிக்கும் புணர்தல் நிலையினைப் போல அவனின் வலது கால் மேல் அவள் தன் இடது காலை வைத்தாள். சித்தார்த்தன் தன் இரத்தம் சூடாவதை உணர்ந்தான். அவன் கண்ட கனவு அவனுக்கு நினைவு வர, அதே போலவே அவன் அந்த பெண்ணின் மார்பில் வாய் வைத்து முத்தமிட்டான். நிமிர்ந்து பார்த்தபோது அவள் கண்களில் காமம் வழிய அவனை கெஞ்சுவது போல பார்த்தாள். சித்தார்த்தனுக்கும் ஆசை வந்தது. அவன் தன் காம உணர்ச்சிகளை முதன்முறையாக உணர்ந்தான். அவன் கைகள் அவளை தழுவத் தயாராக இருப்பினும் இதற்கு முன் ஒரு பெண்ணை அனுபவித்திராததால் அவன் ஒரு கணம் தயங்கினான். அந்த கணத்தில் அவனை திடுக்கிடச் செய்யுமாறு அவனின் ஆழத்தில் இருக்கும் குரல் வேண்டாம் என்றது. அக்கணமே அவனின் காமம் வடிந்து விட்டது. அவன் முன்னால் நிற்பவள் விரக தாகத்தில் வாடும் ஒரு பெண் விலங்காக மட்டுமே தெரிந்தாள். மெதுவாக அவளின் கன்னங்களை தட்டி கொடுத்துவிட்டு ஆசை நிறைவேறாத அவளிடமிருந்து விடை பெற்று அவன் அப்படியே மூங்கில் காடுகளினுள் நுழைந்து மறைந்து விட்டான். அன்று மாலைக்குள் அவன் நகரத்தை அடைந்து விட்டான். மக்கள் கூட்டத்தினிடையே இருப்பது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நீண்ட காலமாக அவன் காடுகளிலேயே வாழ்ந்து விட்டான். முந்தின இரவு அந்த பரிசல்காரனின் குடிலில் தங்கியதுதான் நீண்ட காலம் கழித்து அவன் ஒரு கூரையின் கீழ் தூங்கின முதல் இரவு. நகரத்துக்கு கொஞ்ச தூரம் முன்னால் அழகாக வேலியிட்ட ஒரு தோப்பில் அவன் ஆணும் பெண்ணுமாக பல பணியாட்கள் கூடைகளை சுமந்து வருவதை கண்டான். அவர்களின் நடுவே 4 பேர் சுமந்து வந்த ஒரு பல்லக்கில் சிகப்பு தலையணையில் சாய்ந்து ஒரு சீமாட்டி அமர்ந்திருந்தாள். சித்தார்த்தன் அந்த தோப்பின் வாசலில் நின்றபடியே அந்த பல்லக்கையும் பணியாட்களையும் கூடைகளையும் சீமாட்டியையும் அந்த ஊர்வலத்தையும் கண்டு கொண்டிருந்தான். கண்ணங்கரிய கூந்தலை கோபுரம் போல கொண்டையிட்டிருந்தாள் அந்த சீமாட்டி. அவளின் முகம் பொன் நிறத்தில் மிடுக்காக இருந்தது. அத்திப்பழம் போன்ற பிரகாசமான சிவந்த இதழ்கள் இருந்தன அவளுக்கு. அவள் கண்கள் அழகாக சுற்றுமுற்றும் பார்த்த வண்ணம் இருந்தன. புருவங்கள் நேர்த்தியாக மையிட்டு செதுக்கப்பட்டிருந்தன. பச்சையும் பொன்னும் கலந்த வண்ணத்திலான மேலாடையிலிருந்து நீண்டது அவளின் கழுத்து. தங்க வளையல்கள் அணிந்திருந்த அவளின் சிவந்த மெல்லிய கரங்கள் தலையணையின் மேல் இருந்தன. அவளின் அழகைக் கண்டு சித்தார்த்தனின் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது.
அந்த பல்லக்கு தன்னருகில் வந்ததும் தன்னை எறியாமல் அவன் வளைந்து வணக்கம் செலுத்தி நிமிர்ந்து அவளின் கண்களை பார்த்தான். வளைந்த புருவங்களின் கீழே அந்த விழிகள் விடுத்த மிடுக்கான பார்வையை புரிந்து கொள்ள முயன்றான். இதுவரை நுகர்ந்திராத ஒரு புது வாசனையை உணர்ந்தான். அந்த சீமாட்டி மென்மையாக அவனை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்துவிட்டு தன் பல்லக்கில் தோப்புக்குள் சென்று மறைந்து விட்டாள். தான் நகரத்துக்குள் நுழைகிற சகுனம் நல்லதாகவே இருக்கிறதென்று சித்தார்த்தன் நினைத்து கொண்டான். அவளைத் தொடர்ந்து தோப்புக்குள் செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்த கணமே அவனின் அருவருப்பான தோற்றத்தை கண்டு பணியாட்கள் அனைவரும் நிராகரிப்பில் முகம் சுளித்ததையும் நினைவு கூர்ந்தான். தான் இன்னும் பிச்சாண்டி கோலத்தில் இருக்கும் ஒரு சமணத் துறவிதான் என்று அவனுக்கு உரைத்தது. இப்படியே அவனால் அந்த தோப்புக்குள் செல்ல முடியாது என்று நினைத்து அவன் சிரித்து கொண்டான். அந்த பாதையில் அடுத்து வந்த ஒருவரிடம் விசாரித்ததில் அந்த சீமாட்டியின் பெயர் கமலா என்றும் அது அவளின் தோப்புதான் என்றும் அறிந்து கொண்டான். பின் அவன் நகரத்துக்குள் நுழைந்தான். இப்போது அவனுக்கு ஒரு இலக்கு இருந்தது. தன் இலக்கை நோக்கி அவன் தன்னை நகரத்துக்கு அர்ப்பணித்து விட்டான். நகர வீதிகளில் சுற்றி அலைந்தான். பொதுத்திடலில் நின்று வேடிக்கை பார்த்தான். படித்துறைகளில் அமர்ந்து ஓய்வெடுத்தான். அன்று மாலைக்குள் அவன் ஒரு நாவிதனின் வேலையாளிடம் நட்பாகியிருந்தான். ஒரு பெரிய கட்டட வளைவின் நிழலில் தான் அவர்கள் சந்தித்திருந்தார்கள். அதன்பின் விஷ்ணு கோவிலில் அவர்கள் அன்று மீண்டும் சந்தித்த போது சித்தார்த்தன் அவனுக்கு விஷ்ணுவை பற்றியும் லட்சுமியை பற்றியும் கதைகள் சொன்னான். அன்றிரவு அவன் படித்துறையில் படகுகளினிடையே உறங்கிக் கொண்டான். விடிந்ததும் நாவிதன் கடைக்கு வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன்னால் அந்த வேலையாளிடம் சித்தார்த்தன் முடிவெட்டி சவரம் செய்து கொண்டான். தலைக்கு எண்ணெய் விட்டு வாரிக்கொண்டு நதியில் சென்று குளித்தான். அன்று பின்மதியத்தில் கமலாவின் பல்லக்கு தோப்பிற்குள் நுழைந்த போது சித்தார்த்தன் அங்கு நின்று அவளிடம் வணக்கங்களை பரிமாறிக்கொண்டான். அவளின் பணியாட்களுள் கடைசியில் வந்த ஒருவனிடம் ஒரு இளைய பிராமணன் அவளை சந்திக்க விரும்புவதாக தகவல் சொல்லி அனுப்பினான். சிறிது நேரம் காத்திருந்த பிறகு அந்த பணியாள் வந்து ஏதும் பேசாமல் அவனை அழைத்துச் சென்று ஒரு மண்டபத்தில் அமரச் செய்தான். அங்கே ஏற்கனவே கமலா அமர்ந்திருந்தாள். அவனை அங்கு அழைத்து வந்துவிட்டு அந்த பணியாள் அவர்களை தனியே விட்டு சென்று விட்டான். நேற்றும் நீர் அங்கே நின்று எனக்கு வணக்கம் தெரிவித்தீர்கள் அல்லவா என்று கேட்டாள் கமலா. ஆம், அது நானேதான். ஆனால் நேற்று நீர் தாடியும் சடாமுடியும் தூசு படிந்த கூந்தலுமாக அல்லவா இருந்தீர்? நன்றாய் கவனித்திருக்கிறீர்கள். நேற்று நீங்கள் பார்த்தது சமணத் துறவியாக வேண்டுமென்று வீட்டை விட்டு வெளியேறி 3 ஆண்டுகள் சமணனாக வாழ்ந்த பிராமணன் மகன் சித்தார்த்தனை. ஆனால் இன்று நான் அந்த பாதையிலிருந்து விலகிவிட்டேன். நான் இந்த நகரத்துக்குள் நுழைந்ததும் முதலில் கண்டது உங்களைத்தான். நான் முகம் கொடுத்து பேசும் முதல் பெண் நீங்கள்தான் என்பதை உங்களிடம் சொல்லவே இங்கு வந்தேன். இனி அழகான பெண்களை காண நேரிட்டால் ஒருபோதும் நான் என் இமைகளை தாழ்த்த மாட்டேன். கமலா அதை கேட்டு புன்னகைத்து தன் மயிலிறகு விசிறியை விரல்களுக்குள் வளையவிட்டாள். இதை சொல்லவா இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? இதையும் சொல்லிவிட்டு இத்தனை அழகாக இருப்பதற்காக உங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லிச் செல்லவே வந்தேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாவிட்டால் எனக்கு தோழியாகவும் குருவாகவும் இருப்பீர்களா என்று கேட்பதற்காகவும் வந்தேன். நீங்கள் கற்றறிந்த விஷயத்தில் எனக்கு ஞானம் அறவே கிடையாது. இதை கேட்டதும் கமலா வாய்விட்டு சிரித்து விட்டாள். இதற்கு முன்பு காட்டிலிருந்து ஒரு சமணர் வந்து என்னை குருவாக ஏற்றுக்கொள்ளச் சொல்லி கேட்டதே இல்லை. தோழரே, சடாமுடியும் பழைய கோவணமுமாக ஒரு சமணர் என்னை சந்திக்க வந்ததும் இல்லை. என்னை காண பிராமணர்கள் உட்பட நிறைய இளைஞர்கள் வருவதுண்டு. ஆனால் அவர்கள் உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பகட்டான காலணிகளை அணிந்து கொண்டு
கூந்தலில் வாசனை தைலங்களை தேய்த்து கொண்டு மடி நிறைய பணத்தோடு தான் வருவார்கள். நான் ஏற்கனவே உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளத் தொடங்கிவிட்டேன். நேற்று மாலை கூட நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டுதான் இருந்தேன். நான் இப்போதே என் முகத்தை சவரம் செய்து கொண்டிருக்கிறேன். கூந்தலை எண்ணெய் விட்டு வாரியிருக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் தான் என்னிடம் இல்லை. உயர்ந்த ஆடைகள், பகட்டான காலணிகள், மடி நிறைய பணம். இவற்றை காட்டிலும் கடினமான இலக்குகளை தேடி அவற்றை நான் அடைந்திருக்கிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்க உங்களோடு நட்பாகி உங்களிடமிருந்து காதல் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நேற்று நான் நிர்ணயித்த இலக்கை அடையாது போவேனா? நான் விரைவாக கற்றுக்கொள்வேன் கமலா. நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கவிருப்பதை விடவும் கடினமான வித்தைகளை நான் சுலபமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். விஷயத்துக்கு வருவோம். உயர்ந்த ஆடைகளும் பகட்டான காலணிகளும் மடி நிறைய பணமும் இல்லாமல் இப்போது இருக்கிற மாதிரியே ஆன சித்தார்த்தனை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? மீண்டும் சிரித்துக்கொண்டே கமலா சொன்னாள். இல்லை அன்பே, இது எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. அழகான விலை உயர்ந்த ஆடைகளும் காலணிகளும் நிறைய பணமும் எனக்கு தருவதற்கு நிறைய அன்பளிப்புகளும் அவசியம் தேவை. இப்போது புரிந்து கொண்டீரா? காட்டிலிருந்து வந்த சமணரே, என் வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிருக்குமா? ஆம், குறித்து கொண்டேன். இப்பேற்பட்ட இதழ்கள் சொல்லும் வார்த்தைகளை நான் மறப்பேனா? அத்தி பழம் போன்ற இதழ்கள் உமக்கிருக்கிறது கமலா. என் இதழ்களும் சிவந்து தயாராக உள்ளன. அவை உங்கள் இதழ்களுக்கு சரியாக ஈடு கொடுக்கும் என்பதை விரைவில் உணர்வீர்கள். ஆனால் உங்களிடம் ஒரு கேள்வி. காட்டிலிருந்து காதல் கற்றுக்கொள்ள வந்திருக்கும் சமணனை கண்டு உங்களுக்கு பயமாக இல்லையா? எதற்காக பயப்பட வேண்டும்? காட்டில் நரிகளை விட்டு விட்டு வந்து பெண்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் அறிவில்லாத ஒரு சமணனை கண்டா நான் பயப்பட வேண்டும்? அந்த சமணன் எதற்கும் அஞ்சாதவன், வலிமை உள்ளவன். அவன் நினைத்தால் உம்மை கவர்ந்து சென்று கட்டாயப்படுத்தி துன்புறுத்தலாம் அழகியே. இல்லை சமணரே, எனக்கு பயமில்லை. எந்த சமணராவது பிராமணராவது யாராவது தங்களை கவர்ந்து சென்று தங்கள் அறிவை திருடிக் கொள்வார்கள் என்று பயந்ததுண்டா? என்றால் அந்த அறிவும் ஞானமும் அவரின் சொத்து. அதை அவராக விரும்பி யாருக்கு கொடுக்க நினைக்கிறாரோ அவருக்கு மட்டுமே, அதுவும் எவ்வளவு கொடுக்க நினைக்கிறாரோ அவ்வளவு மட்டுமே கொடுக்க முடியும். கமலா கொடுக்கும் இன்பமும் இதை போன்றதேதான். எண்ணற்ற இன்பங்களை கொடுக்க தெரிந்த இந்த இதழ்களை அவற்றின் விருப்பமின்றி முத்தமிட்டீரானால் ஒரு துளி இன்பமும் கிட்டாது. நீங்கள் விரைவாக கற்றுக்கொள்கிறவராயிற்றே, இதையும் கற்றுக்கொள்ளுங்கள். காதலை பிச்சை எடுத்து அடையலாம், விலை கொடுத்து வாங்கலாம், அன்பளிப்பாக பெறலாம், வீதியில் கூட கண்டெடுக்கலாம். ஆனால் திருடி மட்டும் அடைய முடியாது. நீங்கள் இந்த விஷயத்தில் தவறான பாதையில் வந்திருக்கிறீர்கள். உங்களை போன்ற அழகிய இளைஞர் இது போன்ற தவறான வழியில் காதலை அடைய முற்படுவதே பாவம். சித்தார்த்தன் அதை ஒத்துக்கொண்டு சிரித்தான். பாவம்தான் கமலா, நீங்கள் சொல்வது சரி. இந்த இதழ்கள் தரவிருக்கும் அமுதத்தில் ஒரு சொட்டை கூட நான் அடையாமல் விடமாட்டேன். நீங்களும் தான். ஆகவே நீங்கள் கேட்ட ஆடைகள், காலணிகள், பணம் ஆகியவற்றோடு சித்தார்த்தன் மீண்டும் வருவான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆலோசனை தருவீரா? ஆலோசனையா? தாராளமாக தருகிறேன். காட்டில் நரிகளை விட்டு விட்டு வந்திருக்கும் பாவப்பட்ட ஒரு சமணருக்கு யார்தான் ஆலோசனை சொல்ல மறுப்பார்கள்? அன்பே கமலா, நீங்கள் கேட்டவற்றை விரைவாக சம்பாதிக்க நான் எங்கே செல்ல வேண்டும்? தோழரே, இதற்கு விடை பலரும் அறிந்ததுதான். உங்களுக்கு தெரிந்ததை செய்து அதற்கு சம்பளமாக ஆடைகளையும் காலணிகளையும் பணத்தையும் கேளுங்கள். இதை தவிர ஒரு ஏழை பணம் சம்பாதிக்க வேறு வழியில்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? என்னால் சிந்திக்க முடியும், காத்திருக்க முடியும், விரதம் இருக்க முடியும். வேறொன்று இல்லையா? இல்லை. ஆனால் என்னால் கவிதைகள் எழுத முடியும்.
என் கவிதைக்குச் சம்பளமாக எனக்கு ஒரு முத்தம் தருவீரா? கவிதை எனக்கு பிடித்திருந்தால் தருகிறேன். கவிதையின் தலைப்பு என்ன? சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு சித்தார்த்தன் இந்த கவிதையைச் சொன்னான். நிழல் தோப்பில் நின்றாள் அழகிய கமலா. அதன் வாசலில் நின்றான் கருத்த சமணன். தாமரை இதழ் விரிப்பதைக் கண்டு அவன் வணங்க புன்னகை பூத்து அவள் நன்றி சொன்னாள். இறைவனுக்கு அர்ச்சனைகள் படைப்பதை விட இந்த அழகுக்கு அர்ச்சனைகள் படைப்பதே மேல். தன் கை வளையல்கள் குலுங்க கமலா பலத்த கரவொலி எழுப்பினாள். வெகு அழகான வரிகள் சமணரே. இவற்றிற்கு பதிலாக ஒரு முத்தம் தருவதால் நான் எதையும் இழக்க மாட்டேன். அவள் கண்களாலேயே அவனை அழைக்க அவன் அவளை நெருங்கி தன் தலையை சாய்த்து அவள் முகத்தோடு முகம் பதித்து ஆத்தி பழம் போன்ற சிவந்த இதழ்களை முத்தமிட்டான். அந்த முத்தம் நெடுநேரம் நீண்டது. பெரும் வியப்போடு சித்தார்த்தன் கமலா தனக்கு கற்பித்ததையும் அவளின் சாதுரியத்தையும் அவள் தன்னை கட்டுப்படுத்தி நிராகரித்து மயக்கி முத்தமிட வைத்ததையும் இந்த முதல் முத்தத்தை தொடர்ந்து இன்னும் வரவிருக்கும் எண்ணற்ற முத்தங்களையும் பற்றி நினைத்தான். அவை ஒவ்வொன்றும் மற்ற முத்தங்களை விட வித்தியாசமாக இருக்கப் போகின்றன. ஆழமாக மூச்சுவிட்டு மெய்மறந்து அவன் நின்று விட்டான். கற்றுக்கொள்ள இந்த உலகில் எண்ணற்ற பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று முதல் முறையாக உணரும் குழந்தை போல அவன் ஆகிவிட்டான். கமலா பேசினாள். அருமையான கவிதை. நான் வசதி படைத்தவளாக இருந்தால் இந்த வார்த்தைகளுக்கு நிகராக பொன்னே கொடுத்திருப்பேன். ஆனால் கவிதை எழுதியே நீங்கள் அவ்வளவு பணம் சம்பாதிப்பது கடினம். கமலாவின் நண்பராக இருப்பதற்கு நிறைய பணம் செலவாகும். நீ முத்தமிடும் அழகிருக்கிறதே. சித்தார்த்தனுக்கு பேச்சு வராமல் தடுமாறினான். ஆம், இந்த வித்தை கற்றிருப்பதால் தான் ஒருபோதும் நான் ஆடை அணிகலன்களுக்கும் காலணிகளுக்கும் மற்ற வசதிகளுக்கும் பஞ்சமின்றி இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சிந்திப்பதையும் விரதமிருப்பதையும் கவிதை எழுதுவதையும் தவிர உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? எனக்கு இறை வழிபாட்டு பாடல்களும் தெரியும். ஆனால் அவற்றை பாட இப்போது நான் விரும்பவில்லை. எனக்கு மாய மந்திரங்கள் தெரியும். ஆனால் அவற்றை உச்சரிக்க இப்போது நான் விரும்பவில்லை. நான் வேதங்களை கற்றிருக்கிறேன். என்ன, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்று அவனை இடைமறித்தாள் கமலா. நிச்சயமாக, நிறைய பேருக்கு இது தெரியுமே. பல பேருக்கு இது தெரியாது. எனக்கும் தெரியாது. எழுத படிக்க தெரிந்திருப்பது உங்களுக்கு மிகவும் உதவும். உங்கள் மாய மந்திரங்களும் தான். அப்போது ஒரு பணிப்பெண் அறைக்குள் வந்து அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். என்னை காண ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். சீக்கிரம் இங்கிருந்து சென்று விடுங்கள். நீங்கள் எவர் கண்ணிலும் பட்டுவிடக்கூடாது. நினைவிருக்கட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன் என்று அவனை கிளம்பச் சொன்னாள் கமலா. அப்படியே அந்த பணிப்பெண்ணிடம் அவனுக்கு வெள்ளை மேலாடைகளை வழங்குமாறு பணித்தாள். என்ன நடக்கிறது என்று முழுவதும் புரியாமலேயே சித்தார்த்தன் பணிப்பெண்ணால் தோட்டத்து மண்டபத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அங்கே அவனுக்கு ஆடைகள் வழங்கப்பட்டன. அத்தோடு பின்வழியாக எவரும் பார்க்காதது போல் விரைவாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டான். அவன் திருப்தியாக அவள் சொன்னபடி செய்தான். காடுகளில் பழகியிருந்ததால் அந்த தோட்டத்து வழியாக சத்தம் எழுப்பாமல் அவன் வெளியேறினான். தனக்கு வழங்கப்பட்ட ஆடைகளை சுருட்டி கைகளுக்கிடையில் வைத்துவிட்டு அவன் நகரத்துக்குள் வந்தான். பயணிகள் தங்கும் சத்திரத்துக்கு வந்து வார்த்தைகள் எதுவும் பேசாமல் உணவு வேண்டினான். மௌனமாகவே தனக்கு வழங்கப்பட்ட பணியாரத்தை வாங்கி கொண்டான். நாளை முதலே தான் எவரிடமும் உணவு கேட்டு பிச்சை எடுக்கக்கூடாது என்று நினைத்தான். உடனே அவனுக்குள் ஒரு சுயமரியாதை பொங்கியது. அவன் இனி சமணனில்லை. அவன் பிச்சை எடுக்கக்கூடாது. அந்த பணியாரத்தை அருகில் இருந்த ஒரு நாய்க்கு கொடுத்துவிட்டு அவன் பட்டினி கிடந்தான். இந்த உலகில் மனிதர்கள் வாழும் வாழ்க்கை மிக எளியது. இதில் ஒரு சிரமமும் இல்லை.
நான் சமணனாக இருந்தபோது வாழ்க்கை சிரமமாகவும் நம்பிக்கையற்றதாகவும் இருந்தது. இப்போது கமலா தந்த முத்த பாடத்தைப் போல எல்லாமே சுலபமாக இருக்கிறது. எனக்கு ஆடைகளும் பணமும் வேண்டும், அவ்வளவுதான். இவை எளிய இலக்குகளே, இவற்றிற்காக தூக்கம் தொலைக்க வேண்டாம் என்று நினைத்தான் சித்தார்த்தன். நகரத்தில் இருக்கும் கமலாவின் வீட்டை அவன் கண்டுபிடித்து விட்டிருந்தான். மறுநாள் அங்கே சென்றான். நடப்பவை நன்றாகவே நடக்கின்றன. நகரிலேயே பெரிய வணிகரான காமசுவாமி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாள் கமலா. மேலும் அவருக்கு உங்களை பிடித்திருந்தால் உங்களை பணியில் அமர்த்தி கொள்வார். சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுங்கள் சமணரே. உங்களை பற்றி ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறேன். பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அவர் பெரும் செல்வந்தர், ஆனால் மிகவும் தாழ்ந்து போய்விட வேண்டாம். அவரின் அடிமையாகி விடாதீர்கள். அவருக்கு சமமானவராக நீங்கள் வளராவிடில் எனக்கு திருப்தி இருக்காது. காமசுவாமிக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. அவர் சோர்ந்து போயிருக்கிறார். அவருக்கு உங்களை பிடித்திருந்தால் நிறைய பொறுப்புகளை கொடுப்பார் என்றாள். சித்தார்த்தன் நன்றி சொல்லி புன்னகைத்தான். அவன் நேற்றிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை என்றறிந்ததும் அவள் அவனுக்கு உணவும் பழங்களும் கொண்டு வரச் சொல்லி பணிப்பெண்ணிடம் சொன்னாள். விடை பெறும்போது அவள், அதிர்ஷ்டசாலிதான் நீர். உங்களுக்காக நானே ஒவ்வொரு கதவாக திறக்கிறேன். என் மேலேயே ஏதும் மந்திரமிட்டு விட்டீரா என்ன என்று கேட்டாள். அதற்கு சித்தார்த்தன், நேற்றே நான் எனக்கு சிந்திக்கவும் காத்திருக்கவும் விரதம் இருக்கவும் தெரியும் என்றபோது அவற்றால் பயன் ஒன்றுமில்லை என்றாய். ஆனால் அவற்றின் பலன்களை நீ விரைவில் காண்பாய் கமலா. நகரில் வாழும் மக்களால் செய்ய முடியாத பலவற்றையும் காடுகளில் வாழும் மதிகெட்ட சமணர்கள் கற்றுக்கொள்வதுண்டு. 2 நாட்களுக்கு முன்னால் நான் வெறும் பிச்சைக்காரன். நேற்று உன்னை முத்தமிட்டேன். இன்று வணிகனாகிவிட்டேன். நாளை பணத்தையும் நீ கேட்கும் அத்தனை சுகங்களையும் சம்பாதிப்பேன் என்றான். உண்மைதான், கமலா ஒத்துக்கொணர்த்து கொண்டாள். ஆனால் இந்த கமலாவின் உதவியின்றி நீங்கள் என்ன செய்திருக்க முடியும்? அன்பே கமலா, சித்தார்த்தன் நிமிர்ந்து அவளை பார்த்து சொன்னான். உன் தோப்பிற்குள் நுழைந்ததே நான் எடுத்து வைத்த முதலடி. இந்த பேரழகியிடமிருந்து காதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உறுதியெடுத்தேன். அந்த கணத்தில் இருந்தே அதை அடைவேன் என்று எனக்கு தெரியும். நீ என்னை பார்த்த முதல் பார்வையிலேயே நீ எனக்கு உதவுவாய் என்று புரிந்து கொண்டேன். ஆனால் நான் சம்மதித்திராவிட்டால்? நீ சம்மதித்து விட்டாய் கமலா. இதோ பார், தண்ணீரில் கல்லை விட்டெறிந்தால் அது நேர்கோட்டில் விரைவாக ஆழத்திற்கு சென்றுவிடும். அதுபோலவேதான் சித்தார்த்தன் ஓர் இலக்கை நிர்ணயிப்பதும். சித்தார்த்தன் ஒன்றுமே செய்யாமல் காத்திருந்து விரதம் இருப்பது போல தோன்றினாலும் கல் நீரை கிழித்துச் செல்வது போல அவன் உலகின் உயிர்களினூடாகச் செல்வான். எந்த அதிர்வுகளையும் ஏற்படுத்தாமல் அமைதியாக அவனின் இலக்கு அவனை இழுக்கும். அவன் தன் இலக்கை தவிர வேறெதையும் தன் ஆன்மாவுக்குள் அனுமதிப்பதில்லை. இதைத்தான் நான் சமணர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இதைத்தான் முட்டாள்கள் மாயவித்தை என்று சொல்லி இதை பூதங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகில் பூதங்கள் என்று ஒன்றுமில்லை. சிந்திக்கவும் காத்திருக்கவும் விரதம் இருக்கவும் கற்றுக்கொண்டால் அனைவராலும் தங்கள் இலக்குகளை அடைய முடியும். அனைவராலும் மாயங்கள் செய்ய முடியும். கமலா அவன் பேசுவதை ஆழ்ந்து கவனித்தாள். அவனின் குரலும் கண்ணும் அவளை காதலுற வைத்தன. ஒருவேளை நீங்கள் சொல்வது போலவே இருக்கலாம். அல்லது ஒருவேளை சித்தார்த்தரின் அழகு பெண்களை கவர்ந்து அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் அவருக்கு கொடுக்கலாம் என்றாள் கமலா. அவளை முத்தமிட்டு விடைபெற்றான் அவன். அதையே நானும் விரும்புகிறேன் குருவே. என் பார்வை உன்னை மயக்கி உன் மூலமாகவே எனக்கு அத்தனை நன்மையும் கிடைக்கட்டும் என்றான்.